ஹாய் மக்களே, வெல்கம் டு மேண்டி vlogs. இன்றைக்கி ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ கெஸ்ட் மேக்கப் லுக் தான். இன்றைக்கி நான் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன் நல்லா. அந்த ப்ரைமர்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ கரெக்டர் ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து நான் கன்சீல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தேவையான கன்சீலர் மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேக் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் சரி என்னோடய ரொட்டீனாக நான் வந்து ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் தான் வச்சுருக்கேன், 303 ஷேடு. ஸோ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னா டேப் மோஷனில் டாட் வச்சு தான். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக எல்லா சைடுமே ஓவராக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. நான் டேப் மோஷனில் இப்படி டேப் பண்ணி ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரப் பண்ண வேணாம் ஸ்கின்னில். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு எல்லா பக்கமே கரெக்டாக பிளெண்ட் பண்ணால் தான் அந்த ஃபவுண்டேஷன் லுக் நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால் லைன்ஸ் மாதிரி படிஞ்சிரும். ஸோ மேக்கப் லுக்கில் முக்கியமான விஷயமே நம்ம பிளெண்டிங் தான். ஸோ நம்ம நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணால் தான் அந்த மேக்கப் லுக்கும் நம்ம நல்லா கரெக்டாக அந்த நம்ம ஈவனாக இருக்கா மாதிரி கரெக்டாக ஈவன் டோனில் இருக்கும். நான் எப்போவுமே நெக்குக்கு மேக்கப் போட மாட்டேன். பாருங்கள், அந்த ஸ்பாஞ்சிலே கொஞ்சம் மேக்கப் நான் வந்து பிஃபோர் டேவே ஸ்பாஞ்சை வந்து நல்லா வெட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் அப்படியே டேப் பண்ணும்போது லைட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்பாஞ்சில் இருக்கும். ஸோ ஓவராலாக ஷைனி லுக் தெரியுதா? கொஞ்சம் ஷைனி லுக் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஓவராக ஃபவுண்டேஷன் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வந்து ஃபவுண்டேஷன் லுக்கு ஓவராக ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கணும்னா போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஹை கிட்ட மட்டும் என்னோடய ஷேடுக்கு லைட்டர் ஷேட் தான் எடுத்திருக்கேன் கன்சீலரு. ஸோ எதுக்காகனா இது என்னோடய ஐஸை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஐஸ் கிட்ட நல்லா இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா டேப் மோஷனில் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவும் நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேயர்ஸில் நான் அந்த கன்சீல் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஐஸ் கிட்ட மட்டும் நமக்கு அந்த பிரைட்னஸ் லுக் கிடைக்கணுன்னா நீங்கள் லைட்டர் ஷேடு, உங்களோட லைட்டர் ஷேடு உங்கள் ஃபேஸோட கொஞ்சம் லைட்டர் ஷேடில் உங்கள் ஐ மேக்கப் பாருங்கள், டிஃப்ரென்ஸாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு காஜல் தான் வைக்கலான் இருக்கேன். நான் வந்து ஃபேஸ் கனடாவோட காஜல் அது. ஸோ இந்த காஜல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ இது நான் ஒன் டே நான் வைக்கலனாலும் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய ஃபேவரட். ஸோ இது பின்னாடி வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஜலை வந்து நான் அதை அப்படியே ஷேப் மாதிரி ஆக்கிடுவேன். ஸோ நல்லாயிருக்கும் வைக்கிறதுக்கும். நான் அதை வந்து ஐப்ரோஸ்க்கும் லேஷ் பண்ணிப்பேன், காஜலாகவும் யூஸ் பண்ணிப்பேன். நான் தனியாக வந்து பவுடர் ஐலேஷஸ் அதான் ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் 2 in 1 மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னோடய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ எனக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் வந்து டெய்லி ரொட்டீனுக்கு. ஸோ காஜலில் நான் லோவர் லைன்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரொம்பலாம் ஐயை வந்து ரொம்ப என்ஹான்ஸாக காட்ட மாட்டேன். என்னால் மீடியமாக ஐ லுக் வச்சா ஐலைனர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ லிப் பாம் நம்ம ட்ரை ஆகிடுச்சு, மேக்கப் பண்ணும்போது ட்ரை ஆகிடுச்சு. நான் தண்ணி குடித்தேன், அப்போ கூட ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இன் பிட்வீனில் லிப் பாம் பண்ணிவிட்டு என்ன வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக முக்கியமான விஷயம் ஐயோட லேஷஸ். நான் வந்து எக்ஸ்ட்ரா லேஷஸ், ஃபேக்கான லேஷஸ்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு அது வந்து பர்சனலாக அது எனக்கு அது ஒரிஜினலாக இல்லாத ஃபீலிங்ஸ் இருக்கும். நேச்சுரலாகவே போதும். லுக்கு நம்ம மேக்கப் நம்ம பண்ணாலும் நேச்சுரல் லுக்காக இருந்தாலும் எனக்கு போதும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ நான் மஸ்காரா அப்படியே நான் வந்து கேர்ள்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணதும் இல்லை. உங்கள்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணதும் இல்லை. ஸோ நான் அப்படியே தான் கேர்ள்ஸ் பண்ணிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐ மேக்கப் லுக் தான். இந்த ட்ரெஸ்க்கு வந்து கோல்டனே யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ கோல்டன் ஷேட் தான், ஒரு ஷிம்மர் கோல்டன் ஷேட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மேக்கப் நம்ம வந்து ரொம்ப டார்க்காகவும் போடக்கூடாது, அது மட்டும் தனியாக தெரியும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்தாலே போதும். கோல்ட் ஷேட் நல்லா நம்ம ஷிம்மர் ஷேட் பண்ணும் போதே அது
கொஞ்சம் கிளிட்டரிங்காகவும் அழகாகவும் அந்த லுக்குக்கு அந்த லைட்னிங்க்கு ஃபோட்டோஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஷிம்மர் ஷேட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அது போடும் போதே உங்களுக்கு லைட்டாக அந்த கிளிட்டர்ஸ் தெரியும். இப்போ வந்து ஐலைனர் லிப் லைனர் போட்டுப்பேன். ஸோ லிப் லைனரில் வந்து இது வந்து மேக் ப்ராடக்ட் தான். ஸோ நான் லிப் லைனர் ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா டார்க்கு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா டார்க்காக நம்ம லிப்பை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து நான் லவ் அர்த் அதில் தான் அந்த ப்ராடக்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா பர்சனலாக நான் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த ஷேட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது போடும்போது. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எனக்கு வந்து ரொம்ப டார்க்கர் டோன்லாம் இல்லை, என்னோடய டோனுக்கு ஏற்ற மாதிரி டஸ்கி டோனாக இருக்கட்டும் இல்லை மீடியம் டோனாக இருக்கட்டும், என்னோட டோன் மீடியம் டோனுக்காக. ஸோ நான் எந்த டோனாக டஸ்கி டோன்லேருந்து மீடியம் டோன் வரைக்கும் நல்லா செட் ஆச்சு. லிப்ஸ்டிக் மைல்டாக போட்டாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன், பிஃபோராகவே நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு லூஸ் பவுடர் செட் பண்ணேன். அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டல. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு லூஸ் பவுடர் செட் பண்ணிவிட்டு நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ சாரி, என்னால் காட்ட முடியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். நெக்ஸ்ட் மேக்கப் லுக்கில் நான் செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டேன். ஏன்னா வந்து அப்போவே நம்ம செட்டிங் ஸ்ப்ரே கொடுத்தா தான் அந்த பவுடரும் செட் ஆகும். நான் ஃபைனலாக இது வந்து ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, ஃபைனலாக நம்ம டச் வந்து காம்பேக்ட் பவுடராக கொடுத்தா கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்னஸ் லுக் கிடைக்கும். நம்ம செட்டிங் ஸ்ப்ரேலாம் பண்ணிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ். ஸோ இதான் என்னோடய சிம்பிள் மேக்கப் லுக். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக கிளாரிஃபையாக மேக்கப் லுக் நான் போடுறேன் ரொட்டீனாக. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் சம்மந்தமாக எது இருந்தாலுமே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நான் ஹைலைட்டர் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஐப்ரோஸ் கிட்ட நோஸ் கிட்ட ஹைலைட் பண்ணிப்பேன் மோஸ்ட்லி. ரொம்பலாம் ஹைலைட் பண்ண மாட்டேன். இது வந்து ஸ்டிக் மாதிரி தான், க்ரீம் ஹைலைட்டர் கிடையாது, ஸ்டிக் மாதிரி தான். ஸோ லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சீக்ஸ்லேயும் ஹைலைட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிட்டு, அந்த ப்ளஷ் வந்து வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ் வந்து லிப்ஸ்டிக்கில் இருக்கிற ப்ளஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே ப்ளஷ் அதுவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் நோ இஷ்யூஸ். உங்களுக்கு இந்த லுக் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நான் பிந்தி வச்சுட்டு என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிந்தி மட்டும் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ என்னோடய ஃபேவரட்
சாண்டல் சந்தனம் கொஞ்சம் வச்சு இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கை கம்ப்ளீட் பண்ணலான்